மியன்மார் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தலைவர் திரு தொங்கராஜா அவர்களை உரையாற்றுமாறு அன்பு அளிக்கிறோம். ஐயா சமத் இருக்கிற நம்ம பெரிய ஆளுங்க எல்லாத்தையும் நான் வணக்கம் செய்கிறேன். வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம். நான் நான் அறிமுகம் கொஞ்சம் சொல்கிறேன், என்னை பற்றி கொஞ்சம் சொல்லி காட்டுறேன். நாங்கள் பூர்வீகம் எங்கள் தாத்தாலாம் தஞ்சாவூர். இப்போ நாங்கள் 5 தலைமுறையாக பர்மாவில் இருக்கோம். 5 தலைமுறையாக தாத்தா 5 ஜெனரேஷன், தாத்தா அப்பா நாங்கள் பயல்கள் எல்லாம் இருக்கோம். அதில் எங்கள் தாத்தா பிரிட்டிஷ் காலத்திலே பர்மாவில் ஒரு ராஜா மாதிரி பெரிய அளவில் வாழ்ந்தவர். எங்கள் தாத்தா முடிஞ்சு எங்கள் அப்பா காலத்தில் அந்த சண்டை இதெல்லாம் வந்ததில் என்னமோ எங்களுக்கெல்லாம் பிரிஞ்சு போய் ஒன்றும் இல்லை. இப்போ தாத்தா ஒரு ராஜன், என் காலத்தில் பேரன் வேலைக்காரன் ஆகிட்டேன். தாத்தா ராஜா, பேரன் வேலைக்காரன் ஆகிட்டேன். 6 வயசில் நான் வேலைக்காரன் ஆகிட்டேன். அப்போ அந்த 6 வயசுலேருந்து எங்கள் தாயார் தப்புனார் எல்லாருக்கும் நம்ம உழைச்சி எனக்கு 1979 நான் வேலையை விட்டு விலகி சொந்த புரோக்கர் ஒன்று பண்ணி இன்றைக்கு பல தொழில்கள் செஞ்சிட்ருக்கேன் பர்மாவில். அதே நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பல வருஷமாக அரசாங்கத்தோடு நாங்கள் நல்ல விதமாக தொடர்பில் தான் இருக்கோம். பல பிஎம் பல பிரசிடென்ட்லாம் மாறி போயிட்டாங்க. இப்போ இருக்கிற பிஎம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அந்த ஸ்டேட்டே அவரோட முடிவில் தான் இருக்குது. இன்றைக்கு பர்மா ரொம்ப நல்ல மனிதர். அவர் ஒரு பதவி ஒரு 10வது ஸ்தானத்தில் இருக்கும்போதே அவரை கூப்பிட்டு நான் விண்டம் ஹோட்டல், அமெரிக்கன் ஹோட்டலில் தீபாவளி விழா செஞ்சோம். பெரிய அளவுக்கு விழா செஞ்சோம், தீபாவளி விழாவை. அதுலேருந்து அவர் என்னோட கோயிலெலாம் போய் சாமி கும்பிடுவோம், துர்கை மண்டெல்லாம் போய் சாமி கும்பிடுவோம். அவர் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை. அவர் எதிர்பாராமல் அவரே இன்றைக்கி பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அதான் தீபாவளி விழா போன நவம்பர் 7ஆம் தேதி சிறப்பாக நாங்கள் செஞ்சோம் விண்டம் ஹோட்டலில். ஏன்னா எங்களை பற்றி இங்கே தெரிஞ்சது நம்ம கவுன்சிலர் இருக்காங்க, இன்னும் இந்த விழாக்கு அண்ணன் தான் சிறப்பு இது பண்ணாங்க. ரங்கநாதன் அண்ணன், அவர் தான் எங்களோட மியன்மார் கவுன்சிலரு. போன வருஷத்தில் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, 2 நாடு பர்மா இந்தியா 2 நாடு அதோட ஃப்ரெண்ட்ஷிப் 75வது ஜூப்ளி ஆண்டு நான் தான் தலைமை வாங்கி ரங்கோனில் செஞ்சோம். இந்த ரங்கோனில் செய்ய போகும்போது 2 நாட்டோட இதை எங்களோட பிரைம் மினிஸ்டர் தான் கடைசி வரைக்கும் எல்லாம் பண்ணார். ஆனால் அந்த செலவு செஞ்சது பூரா என்னோட சொந்த இதில் நாங்கள் செஞ்சது. அதே மாதிரி இப்போ இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம், போன மாதம் 23ஆம் தேதி, ஏன்னா பர்மாவில் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்தியாவிலேயும் நாங்கள் செய்கிறோன்னா, அதே மாதிரி 23ஆம் தேதி டிசம்பர் 23ஆம் தேதிக்கு டெல்லியில் சிறப்பாக செஞ்சோம். டெல்லி எம்பாசி இதில் இந்தியாவில் உள்ள அம்பாசிடர்லாம் பண்ணிட்டாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பொதுநலம் என்னென்ன செய்கிறோன்னா, அகில மியன்மார் தமிழ் இந்து மாமன்றம் தலைவராக நானே அந்த சங்கத்தை ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் 11 வருஷம் நான் இருந்துட்டு, நான் அதோட மியன்மார் இந்தியா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஃபெடரேஷன்ட்டு அது செஞ்சோம். மியன்மார் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், இந்த 2க்கு நான் பிரசிடென்ட் தான். இந்த அது முதல்ல என்ன செஞ்சோன்னா 2017, 18 இந்த இதெல்லாம் தீபாவளி விழாலாம் சிறப்பாக செய்வோம். இங்கே சில பேர்லாம் நம்மகிட்ட அட்டன் பண்ணியிருக்காங்க. சென்டர் டவுன் 0 மைலில் செய்வோம், அதெல்லாம் செஞ்சுருக்கோம். இந்த கோவிட் வந்ததும் ரொம்ப பிரச்சனையாயிருச்சு, நம்ம மக்களுக்கும் ரொம்ப கஷ்டம். குறைஞ்சது ஒரு 1.5 மில்லியன் 2 மில்லியன் கிட்ட இருக்காங்க இந்தியன் மட்டும். ஏன்னா பர்மா நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் பர்மா இந்தியாவோட ஒரு மாகாணம்.
இன்னைக்கு பர்மாவும் இந்தியாவும் கடல் ஒரே கடல் தான், ஒரே கடல் ஒரே துறைமுகமாக தான் இருக்குது. இப்போ சைனானா பர்மாவுக்கு வராந்தா சிங்கப்பூரை சுற்றி தான் வர முடியும், இப்படி வர முடியாது. பர்மாவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பு, ரொம்ப பலகாலமாக எந்த பிரச்சனையும் இல்லாதது பர்மாவும் இந்தியாவும் தான். அங்கே தொழில்களும் நிறையா இருக்குது. அந்த கோவிட் டைமில் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா 3 ஆஸ்பத்திரி 3 கட்டினோம். நாங்கள் சொந்தமாக கட்டி அதை பூரா ஃப்ரீயாக மக்களுங்களுக்கு வர ஃப்ளைட்லேருந்து எல்லாமே நானே தலைமை தாங்கி அந்த 7வது மாதத்தில் ரொம்ப மோசம் 21 7வது மாதம் ஜூலை மாதத்தில் அதில் வந்து புதுசாக கட்டி அரசாங்கம் வந்து அந்த கமௌண்டே வந்து என்னன்னா நீங்கள் வச்சுங்க, நீங்கள் தான் பொதுநலம் செய்கிறீங்களா, நீங்கள் வச்சிங்கன்னு எங்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த இதை. அதை நான் கட்டி இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் ரன்னிங்கில் இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி தொழில் வந்து இப்போ வந்து ஆஸ்பத்திரி என்னோட பையன்க வந்து பர்மாவில் 10வது படித்து இங்கே வந்து பொன்னீரில் உள்ள வேல்மா ஸ்கூலில் வந்து படித்தானுங்க 2 பசங்க. அங்கே நல்ல மார்க் அடித்ததான் அப்புறம் செட்டிநார் மெடிக்கல் காலேஜில் டாக்டராக இருந்தானுங்க. 2019 அவனுங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடச்சிச்சு. அதோட இங்கே தான் வந்து அப்போலோ எம்ஜிஎம் அப்போ அதில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்காக நாங்கள் பர்மாவில் வந்து பர்மாவோட நம்பர் 1 பெஸ்டிஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல், இதுதான் நம்பர் 1. நம்பர் 2 பிஸ்னஸ் வந்து அக்ரிகல்ச்சர். இந்த பர்மாவோட பல்சஸ்ஸு பீன்ஸ் எல்லாம் வந்து 90% பை இந்தியா வாங்குறாங்க. ரைஸ் எல்லாம் வந்து பர்மாலேருந்து நிறையா கிளம்புது. அதுக்காக எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்திருக்கவங்க நம்ம ஐயா இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லாரையும் நாங்கள் வந்து பர்மா வந்து வேறு மாகாணமாக பார்க்காதீங்க, இந்தியாவோட ஒரு மாகாணமாக பார்த்து தொழில்கள் நிறையா இருக்குது, இல்லாத தொழிலே இல்லை. நீங்கள் இந்த ஜேம்ஸ் ஜுவல்லரிலாம் நம்பர் 1 வேர்ல்டு நம்பர் 1, டீக்கூட்லாம் நம்பர் 1, அதே மாதிரி ரொம்ப தொழிலுங்க இருக்குது. மைனஸ் தொழிலாம் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றியுடன் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மியன்மாரில் வந்து நம்ம எல்லாம் அந்த நாட்டிற்கு அழைத்த தங்கராஜா அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது.